நான் சொல்றத கேக்குறியா? நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சு மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய வாழக்கூடாதா? இப்படி மனுஷங்களை கொன்னு குடும்பத்தை அழிக்கிற பாவங்களை எல்லாம் நீ எப்படி சரி செய்ய போறியோ? இனியாவது இந்த சாராய வியாபாரத்தை விட்டு தொட. நிறைய சம்பாதிச்சிட்டல. நான் நிறுத்திடுறேன் சார். முதல்ல நீங்க நிறுத்துவீங்களா? உங்களோட கவர்மெண்ட் நிறுத்துமா மது விற்பனைய? கிழிக்கும். செக்ரட்டரியேட்ல பியூன்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் வீட்டுல தான் உட்கார வேண்டியிருக்கும். செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னா கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்காது சார். சினிமால குடிக்கிற சீன் வந்தா கீழே எழுதி போடணும், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்களாம், ஒயின் ஷாப்ல வாரம் வாரம் ஒரு புது சரக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தீபாவளி கிறிஸ்துமஸ்லாம் வந்தா நியூஸ்ல சென்னையில மது வியாபாரம் முன்னாடி, கன்னியாகுமரியில மது வியாபாரம் பின்னாடி. ஆனா சரக்கு மட்டும் விக்காம இருக்க மாட்டாங்க. சினிமால மட்டும் அடியில எழுதி போட்ட உடனே அதை பார்த்த எல்லாரும் மனம் தெரிஞ்சு குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இல்ல, அது ஒரு வருஷத்துக்கு 244 லட்சம் கேஸ் சரக்க இங்க இருக்கிற கவர்மெண்ட் மக்களோட வாயில ஊத்திக்கிட்டு இருக்காங்க. 162 லட்சம் கேஸ் பீர் அது வேற கணக்கு. போன வருஷம் மட்டும் 8813 கோடி சரக்கு வித்த காசு வந்திருக்கு. இதுல கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சது 7141 கோடி. எந்த பார் முதலாளி எவ்வளவு காசை திருட முடியும் சொல்லுங்க சார்? கவர்மெண்ட் தான் இங்க இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் ஒயின் ஷாப் ஓனரு. முதல்ல அவங்கள நிறுத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் நிறுத்திடுறேன்.